ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷாரன்ஸ் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பழைய மென் ஷர்ட்லேருந்து எப்படி நம்ம கிட்ஸ் ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய ஷர்ட்டோட சைஸ் வந்து எக்ஸல். இதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு வயசுலேருந்து ஒரு 2 வயசு குழந்தை போடக்கூடிய ஒரு ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சைஸ் பெரிய ஷர்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதிகமான சைஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து யாருனாலும் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பெடலிங் மட்டும் தெரிஞ்சாலே போதும். டெய்லரிங் நாலேஜ் இல்லைனா கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். வாங்க இது இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம்லேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். உங்கள் வீட்டில் இது மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதே சைஸில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ இப்போது நம்ம 7 இன்ச் மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம சைட்லலாம் கட் பண்ணல அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரில் கேதர் தான் பண்ண போகிறோம். ஸோ சைடில் எந்த சைஸும் நம்ம குறைக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே 6.5 நம்ம மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி இப்போ 2 பீஸையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 2 பீஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பாட்டமுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் பாக்கெட் இருக்குது. நம்ம பாக்கெட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சீம் ரிப்பேர் யூஸ் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் 2யுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ரிமைனிங் பார்ட்டில் இருந்து தான் நம்ம வந்து டாப் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஸ்லீவ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஆர் ப்ளீட்டடும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் நமக்கு பட்டன்ஸ் ஹோல் கொடுத்ததால இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் டைப்பில் தான் இருக்கும் ஷர்ட்டில். ஸோ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் பண்ண வேணான்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நான் 2 பீஸ்லேயுமே அதே மாதிரி க்ளோஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டுலையும் நான் அதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம 2 பீஸ்லையுமே க்ளோஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கேதர் பண்ண போகிறோம். ஸோ கேதர் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ்லேயே இருக்கிற பெரிய சைஸ் ஸ்டிச்சஸாக நீங்கள் போட்டு நீங்கள் அதை ஒரு சைட்லேருந்து நீங்கள் புல் பண்ணி இழுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அது கேதர் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு த்ரெட் இன்சைடில் இருக்கிறதா இருந்தாலும் சரி தான், வெளிப்பக்கமாக இருக்கிறத ஏதாவது ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சி இந்த மாதிரி இழுக்கும்போது நமக்கு கேதர் ஆகும். 2யும் பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஸோ அது வந்து கட் ஆகிடும். ஸோ ஏதாவது ஒரு த்ரெட்டை மட்டும் இந்த மாதிரி இழுக்கும்போது கேதரிங்கில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நம்ம 2 பீஸுமே ரெடி பண்ணிக்கணும். இப்போது நம்ம 2 ஸ்கர்ட்டையுமே கேதர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் போர்ஷனுக்கு நம்ம எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லென்த்து வந்து நம்ம வந்து 8 இன்ச்சஸில் நம்ம எடுத்துக்கலாம். அதோட டாப்போட லென்த்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 8 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து செஸ்ட்டோட ரவுண்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா 7 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டாப்லேருந்து இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிவிட்டு டோட்டல் ஷோல்டரோட வித்து வந்து
4 inches நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்கோட டெப்த்தும் நம்ம 2 inchஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் தான் இதில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அது ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஒரு லைட்டாக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்வீட் ஹார்ட் நெக் ஷேப்பில் நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும், உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சைடில் நம்ம ஒரு லைன் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதுலேருந்து சைடில் வந்து ஒரு 1.5 inch இல்லை 2 inch நம்ம இறக்கிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே சேம் ஷேப்பில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பேக்கில் வந்து ஸ்ட்ரெயிட் கட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஷேப்பை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம இதை கட் பண்ண பீஸை நம்ம ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு சைடு வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடு இதே மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டன் இருக்கிற ஷேப்பை கனெக்ட் பண்ணி நம்ம இது மாதிரி வைக்கும்போது எக்ஸாக்டாக நமக்கு ஷேப் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி ஒரே டைமில் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியதுக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ஒரு 1.5 inchல நான் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கொடுத்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இது மாதிரி மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி திருப்பும் போது தான் ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இது மாதிரி இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். 2 பீஸுமே அது மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது ஸ்கர்ட்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து கீழே ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி ஜஸ்ட் ஒரு 1/4 inch மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ்க்கு ஆல்ரெடி ஷர்ட்டோட ஃபினிஷிங்கே இருக்கிறதால நம்ம இதுக்கு வந்து மடித்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஜஸ்ட் நான் வந்து ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறேன் சின்ன சின்னதாக. அதுக்காக நான் இந்த ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நான் வந்து 2.5 inchல மார்க் பண்ணி நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை பெரிய ப்ளீட்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2.5 inchல கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைஸில் இருக்குது. ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு மடக்கி நம்ம சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ உள் பக்கமாக திருப்பணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பின், சேஃப்டி பின் எடுத்து நான் அதை உள் பக்கமாக திருப்ப போகிறேன். இது மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளீட்ஸ் தனியாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணி அது மேலே அட்டாச் பண்ணலாம். ஆர் நீங்கள் அது மேலேயே வச்சு கூட சின்ன சின்ன ப்ளீட்ஸாக கொடுத்து தைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு தனியாக ப்ளீட்ஸே நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதில் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சு நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பீஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ 2 பீஸுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷேப் கொடுத்து ப்ளீட்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சைடில் நான் வந்து ஒரு 1 inchக்கு பிடிச்சி நான் 2 பக்கமும் தையல் போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போது நம்ம சைடில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1 inch இல்லை 1.5 inch கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி சைடில் நம்ம தச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டையும் இந்த டாப் போர்ஷனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன பீஸ் மேலே இருக்கிற மாதிரி அதோட ஹைட்டாக இருக்கக்கூடிய பீஸ் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு டாப் போர்ஷன் கூட ஜஸ்ட் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பட்டன் இருக்கக்கூடியதை வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பின் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு தைக்கும்போது. ஸோ இது மாதிரி அந்த கேதரிங்கை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டாப் போர்ஷனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம 2 போர்ஷனையும் சேர்த்து வச்சு பின் மாட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது மேலே அப்படியே நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஃப்ராக் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் பகுதியில் நான் வந்து இன்றைக்கி லேஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 2 இன்ச் நெக்கோட வித்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச் வந்தது எனக்கு. ஸோ இந்த மாதிரி 2.5 இன்ச்சுங்கும்போது நம்ம அதை சுற்றி வரும்போது 5 இன்ச் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வச்சு நான் வந்து 7 இன்ச் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் லேஸ் வந்து. ஸோ லேஸை ஒரு சைட்லேருந்து அதோட பேக் சைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு உள் பக்கமாக வச்சு தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது நான் 2 சைட்லையுமே நான் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 லேயர் கொடுத்தோம்ல, ஸோ அதோட லேயரோட எண்டில் நான் இதே லேஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சே நான் தையல் போட்டுக்க போகிறேன். ஸோ அப்போ இன்னும் பார்க்க நல்லா இருக்கும் லுக்கு. ஸோ இது வேணான்னா நீங்கள் அப்படியே இதை சும்மா நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு போ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி சென்டரில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஒரு ஹேர் கிளிப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போ உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போ மேக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நான் அதோட லிங்க் நான் கார்டில் ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. இந்த மாதிரி தான் என்னோடய ஃபைனல் அவுட்புட் இருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ அதுலேயும் கனெக்ட் ஆகிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.